வணக்கம். மற்றும் ஒரு அறிவியல் தொடரிலே உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் இப்பொழுது அறிவியல் தொடர் 14 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அறிவியல் தொடர் 14 அத்லாந்திஸ் ஆகிய 2 நகரங்களினுடைய வரலாற்றை பற்றி கூறுகின்ற பகுதி. இதன் 2வது பகுதியிலே நாங்கள் இப்பொழுது நிற்கின்றோம். முதலாவது பகுதியிலே நாங்கள் கண்டோம், பெலிகனுடைய தலைமையிலே இங்கே வந்த யுத்த வீரர்கள் செய்திருந்த கலை கலாச்சாரம், உற்பத்தி செய்திருந்த ஆக்கியிருந்த கலை கலாச்சாரங்களை அவர்கள் தண்டையிட்டு அழித்து இங்கே இருந்து மிஞ்சியிருந்தவர்கள் வெளியேறியிருந்தார்கள். அவர்களுடைய பின்னிறுத்தாளிகள் பரம்பரையினர் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு அதே நோக்கத்துக்காக ஒரு பெருந்தொகையோடு இங்கே வருகிறார்கள். அவர்கள்தான் இந்த அத்லாந்தி சமூகத்தை அமைத்தவர்கள். இவர்களுக்குள்ளே நாங்கள் ஒரு 3 அடையாளம் கண்ட வேண்டும். 3 பேர் மிகவும் முக்கியமான அங்கத்தவர்கள், அந்த குழுவிலே வந்தவர்கள். அதை பற்றி ஒவ்வொருவரையும் பற்றி சிறிது பார்த்துவிட்டு நாங்கள் தொடரலாம். அந்த 3 மிகவும் பிரதானமான மனிதன் அட்லாந்த் என்று அழைக்கப்படுகின்ற இஸ்விச். அவனுடைய பேரிலே தான் இந்த அட்லாண்டிஸ், கிரேட் அட்லாண்டிஸ் கட்டப்பட்டது. இஸ்விச் என்றால் உங்களுக்கு தெரியும், அறிவிலேயே மிக உயர்ந்த மனிதர்கள். அவர் கட்டிய நகரம் இன்று நாங்கள் காண்கின்ற அட்லாந்திஸிலே அமைக்கப்பட்டிருந்தது. அட்லாந்திஸ் என்று சொல்லும் பொழுது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் அல்லது ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே உள்ள பிரதேசம். அங்கேதான் இந்த கிரேட் அட்லாண்டிஸ் என்பது கட்டப்பட்டது. இந்த கிரேட் அட்லாண்டிஸ், அதாவது ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் அல்லது ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே கட்டப்பட்டிருந்த இந்த கிரேட் அட்லாண்டிஸ் என்பது ஒரு விசேட அமைப்பிலே கட்டப்பட்டது. அதாவது அவர்கள் பாவிக்கின்ற பீம்ஷிப் என்னுடைய உருவத்திலே கட்டப்பட்டது. பீம்ஷிப் என்றால் எப்படி என்பதை நான் பின்னாலே உங்களுக்கு காண்பிக்கின்றேன். ஒரு சோசர், ஒரு தட்டு வடிவத்திலே இருக்கின்ற ஒரு பறக்கும் தட்டு என்று உருவம் அந்த ஆகாய விமானம். அது ஒரு ரவுண்டாக ஒரு தட்டு போல இருக்கும். இது பல்வேறு வடிவத்திலையும் உருவத்திலையும் அமைக்கப்படுகின்றது. ஆனால் பேசிக்காக அது ஒரு தட்டு போன்றது தான். சில தட்டுகள், சில ஆகாயபானங்கள் சிறிதாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு மனிதர்கள் பயணம் செய்யக்கூடியவை. சில பாரியவையாக இருக்கும். பல பில்லியன் மனிதர்கள் பயணம் செய்யக்கூடியவையாக இருக்கும். அவ்வாறான ஒரு பெரிய ஒரு பீம்ஷிப் உருவத்தில் தான் அந்த கிரேட் அட்லாண்டிஸ் அமைக்கப்பட்டது. அதாவது பல மில்லியன் மக்கள் அதுக்குள்ள வாழக்கூடிய வழிதான் அந்த நகரத்தின் அமைப்பு, அந்த வடிவம் அமைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் 2வதாக அறியப்பட வேண்டியவர் கரியாடைட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெண். இவரும் ஒரு இஸ்விச் என்ற அந்த தரத்தை, அதி உயர்ந்த கல்வி தரத்தை பெற்றவர். இவர் அந்த அட்லாண்டினுடைய மனைவியார். இவருடைய பெயருக்காக அல்லது இவருக்காக கட்டப்பட்டவைதான் 3 சிறிய அல்லது லெஸ்ஸர் அட்லாண்டிஸ் என்று கூறுவார்கள். அதன் அமைவிடத்தை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் பின்னர். இவருடைய பெயரில், இவருடைய ஆட்சிக்காக கட்டப்பட்டது தான் அந்த சிறிய அட்லாண்டிஸ் மூன்றும். அதுக்கு பொறுப்பானவர் இந்த கரியாடைட் என்று அழைக்கப்படுகின்ற அட்லாண்டினுடைய மனைவியார். இந்த 3 சிறிய அட்லாண்டிஸ்களும் லெஸ்ஸர் அட்லாண்டிஸ் என்று கூறுவோம். அவை அமைந்திருந்த இடம் அட்லாண்டிக் மத்திய தரைக்கடலின் காணப்படுகின்ற அட்லாண்டிஸிலே காணப்படுகின்ற மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலே சன்டோரினி என்று அழைக்கப்படும். உங்களுக்கு தெரியும், அது பல முறை நாங்கள் அது பார்த்திருக்கின்றோம். மிக பயங்கரமான எரிமலை ஒன்று இருக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்தின் அந்த பிரதேசத்தை தான் இந்த 3 சிறிய அட்லாண்டிஸ்களும் அமைக்கப்பட்டன. அந்த 3 சிறிய அட்லாண்டிஸ்களையும் பற்றிய
நாங்கள் பொதுவாக காணப்போமானால் அது கிரேக்க தீவு கூட்டம், மத்திய தரைக்கடல், ஏசியாட்ரிக் கடல், கிரட்டே கடல் போன்ற பிரதேசங்களை பகுதி அளவிலே உள்ளடக்கி இந்த 3 சிறிய லெஸ் அட்லாண்டிஸ்களும் கட்டப்பட்டது. இதிலே நாங்கள் அதிகமாக அல்லது விசேடமாக காணக்கூடியது இந்த கிரட்டே என்ற அந்த பிரதேசம். இந்த கிரட்டே என்ற பிரதேசம்தான் மிகவும் பிரபல்யமாக இருந்தது. இதை மனோவா அல்லது மினோவா என்றும் அழைப்பார்கள். இங்கேதான் அந்த கடல், இந்த 3 சிறிய அட்லாண்டிஸ்களும் கடல் கோளினாலே சுனாமியாலே அழிந்த பொழுது அந்த பிரதேசங்களிலே வாழ்ந்த அந்த அட்லாண்டியன்ஸ், வெளியுலக அறிஞர்கள், இந்த கிரட்டே என்ற பிரதேசத்தில் தான் போய் குடியேறினார்கள். தப்பியவர்கள் அங்கே இருந்து அவர்கள் அப்பொழுது அங்கே கிரீக், ஏதென்ஸ் எல்லாம் இருந்தது ஆனால் அங்கே வாழ்ந்தவர்கள்தான் அவர்களை பொறுத்தவரையிலே பார்பேரியன்ஸாக, அதாவது அறிவிலே குறைந்தவர்களாக அல்லது அறிவில்லாதவர் மனிதர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். இங்கே இந்த சிறிய அட்லாண்டிஸ் அழிந்த பொழுது அந்த அட்லாண்டியன்ஸ் இந்த கிரட்டே பிரதேசத்திலே போய் குடியேறி அங்கே இருந்து கிரேக்கத்துக்கு சென்று அங்கு உள்ள மக்களுக்கு அவர்கள் அறிவை புகட்டினார்கள். இவர்கள்தான் நாங்கள் பின்னாலேயே காண்கின்ற அந்த பிலோசபர்ஸ், தத்துவஞானிகள் என்று அழைப்போம். இவர்கள் அந்த அட்லாண்டியன் தான், அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான். அந்த பிளட்டோ போன்றவர்கள் அட்லாண்டிஸை பற்றி கூறுவதற்கு காரணம் அவர்கள் அங்கே இருந்து, அவருடைய முன்னோர் அங்கே இருந்து தப்பி அந்த கிரட்டே பிரதேசத்தில் வாழ்ந்து பின்னர் ஏனைய பிரதேசங்களுக்கும் சென்றவர்கள். அனிட்டோலியா போன்ற இடங்களிலே எல்லாம் குடியேறி. பொதுவாக நாங்கள் இந்த பிலோசபஸை பற்றி பார்க்கின்ற பொழுது அவர்கள் வெறுமே அந்த கிரேக்கத்திலே பிறந்தவர்கள் இல்லை, அனைவரும் அனட்டோலியா அல்லது அந்த கிரட்டே அல்ல மினோவா பிரதேசங்களிலே வாழ்ந்த அட்லாண்டியன்ஸ், அவர்களுடைய வாரிசுகள் தான் அனைவருமே தத்துவஞானிகளாக இருந்தது, அறிஞர்களாக இருந்து அறிவை புகட்டியவர்கள். இதில் மற்றொரு விசேடம் உண்டு. இந்த இடத்திலே தான் அந்த ட்ரோய் நகரம் கட்டப்பட்டது. நீங்கள் அந்த ரோமருடைய கதைகளை, நீங்கள் ஆடிசி அண்ட் இலியட் போன்ற கதைகளை, அந்த வரலாற்றை நீங்கள் படிப்பீர்களாக இருந்தால் அது இந்த ட்ரோய் நகரத்தை மையமாக கொண்டு ஆக்கப்பட்ட அந்த காவியம்தான் அது, அவருடைய காவியங்கள். அந்த ட்ரோய் நகர் உங்களுக்கு தெரியும், ஆடிசி அண்ட் இலியட் போன்றவை. இலியட் அந்த யுத்தத்தை பற்றியும், ஆடிசி என்பது யுத்தம் நடந்து முடிந்த பின்னர் அவர்கள் திரும்பி போகின்ற ஒரு பகுதியினர் கடலிலே அலைந்து, கடல் அலைகளாலே அலக்கழிக்கப்பட்டு பல 10 ஆண்டுகள் அலைந்து பூமியிலே எப்பொழுது இருந்த பல்வேறு இடங்களையும் பார்த்து அங்குள்ள மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்ற கதையை கூறுவது அந்த ஆடிசி என்று கொள்கின்ற கோமருடைய 2வது அந்த கதை, அந்த காப்பியம். இதே இங்கே இந்த கிரட்டே அந்த ட்ரோயிலே தான் உண்டாகினது. பொழுது ட்ரோயிலே உண்டான, அதாவது கிரேக்கத்துக்கும் அந்த ட்ரோய் நகரத்துக்கும் இடையிலே ஏற்பட்ட அந்த யுத்தம் கிட்டத்தட்ட எங்களுடைய ராமாயணம் போன்றது. அங்கே கிரேக்கத்திலே உள்ள ஒரு மகாராணி, மிக அழகிலே மிக உயர்ந்த ஒரு பெண், அவரை இந்த ட்ரோய் நகரத்து இளவரசன் கவர்ந்து சென்றான், சீதையை கவர்ந்து சென்ற மாதிரி. அதே அடிப்படையிலேயே உள்ள கதை தான், அதே மாதிரியான கதை தான் அந்த 2 கதைகளும். எனவே அந்த அளவுக்கு பெருமையானது இந்த கிரட்டே அல்லது ட்ரோய் நகரங்கள். பின்னர் கட்டப்பட்டு பல முறை புதுப்பித்து கட்டப்பட்ட நகரங்கள். அது இந்த இடத்தோடு சம்பந்தப்பட்டது என்றபடியால் அதை பற்றி ஒரு சிறு குறிப்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்கே இறுதியாக நாங்கள் காண்பது முர்ராஸ் என்று அழைக்கப்படுகிற ஒருவர். இந்த முர்ராஸும் கூட ஒரு ஸ்விட்ச் அறிவிலே மிக உயர்ந்தவர் தான். இவரும் அந்த கரியாட்டைட்டினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். குறிப்பாக கரியாட்டைட் அட்லாண்டினுடைய மனைவி, அவருடைய கசின் என்று கூறப்படுகின்றது இந்த முர்ராஸ் என்று அழைக்கப்படுவர். இவரால் கட்டப்பட்டதுதான் மூநகரம். மூநகரத்துக்கும் அட்லாண்டிஸுக்கும் எந்த தொடர்பில்லை. மூநகரம் அட்லாண்டிஸ் என்ற நகரம் அட்லாண்டிக் கடலிலே இருந்தது. அதுபோன்று லெஸ் அட்லாண்டிஸ்களும் அட்லாண்டிக் கடலை அண்மைத்த பகுதிகளிலே மெடிட்டரேனியன் கடற்பிரதேசத்தில் இருந்தது. இந்த மூநகரம் முழுக்க இன்றைய சீனாவிலே காணப்படுகின்ற
அந்த கோவை பாலைவனத்திலே கட்டப்பட்டது. கோவை பாலைவனம் அப்பொழுது பாலைவனம் அல்ல, அது மிகவும் செழிப்பான ஒரு பிரதேசமாக இருந்தது. இதிலே தான் நாங்கள் காண்கின்ற இந்த டைனோசோ எல்லாம் வாழ்ந்து அழிந்த இடம் இந்த அந்த மூநகரம் கட்டப்பட்டிருந்த இடம்தான். இந்த இடத்தில தான் இன்றைக்கு 387,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஹினாக் என்பவரும் அந்த உலகத்திலே வெளி உலகத்திலே இருந்து கல்வி கற்பிக்க வந்த 144,000 பேர் முதல் தடவையாக வந்து இறங்கி வாழ்ந்த இடம் அது. அங்கே நிறையவே வாழ்ந்தார்கள், மனிதர்கள் நிறைய வாழ்ந்தார்கள். எல்லாரும் மூவைச் சேர்ந்தவர்கள், மிக உயர்ந்த அறிஞர்கள். அதிலே இந்த 30 அடி உயரமான மனிதர்களும் இருந்தார்கள். அந்த அந்த பிரதேசத்திலே வாழ்ந்தார்கள். முன்னர் குறிப்பிட்டிருந்தேன், அங்கே அந்த கனிபல்ஸ் என்பவர்களும் வாழ்ந்த கதையை நான் முதல் ஒரு காணொளியிலே குறிப்பிட்டிருக்கின்றேன். இவரெல்லாம் அங்கே வாழ்ந்த ஒரு பிரபலியமான ஒரு செழிப்பான ஒரு பிரதேசமாக இருந்தது. என்னை பொறுத்தவரையிலே இது பாலைவனமானது இயற்கையிலே ஆக்கப்படவில்லை, இது செயற்கையாக ஆக்கப்பட்டது. அதாவது அந்த யுத்தத்திலே அட்லாண்டியன்ஸ் பாவித்த ஆயுதங்கள் முழுவதையும் பொசுக்கி விடும் ஆயுதங்கள், அந்த வேகத்தினாலே தான் அந்த பிரதேசம் முழுவதும், அந்த ஆயுதங்களுடைய பாவனையாலே தான் அந்த பிரதேசம் முழுவதும் ஒரு பாலைவனமாக மாறியது. முதலது பாலைவனம் இல்லை. அப்பொழுது அந்த மூநகரம் அழிக்கப்பட்ட பொழுது அங்கே வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் உயரமான மனிதர்கள் தான். உங்களுக்கு தெரியும், நான் மெடோல் மற்றொரு ஐலண்ட், ஈஸ்டர் ஐலண்ட் போன்ற இடங்களுக்கெல்லாம் குடியேறி வாழ்ந்தவர்கள். அந்த பெரிய பெரிய உருவங்கள் எல்லாம் 30-40 அடி உயரங்கள். ஆக்சுவலி அவர்கள் 30 அடி அல்லது 40 அடி, 30 அடி என்றுதான் நான் அறிகிறேன், 40 அடி இருக்குதா தெரியவில்லை. அது 30 அடி உயரமான மனிதர்கள். அவர்களது மரங்களிலே செய்து அங்கே நட்டிருக்கிறார்கள் அந்த ஈஸ்டர் ஐலண்டிலே. அவருடைய ஞாபகமாக அந்த மனிதர்கள் எல்லாம் இந்த மூநகரத்திலே வாழ்ந்த அந்த மூநகரத்து வாசிகள். அவர்கள் மூநகரம் அழிக்கப்பட்ட பொழுது அங்கே இருந்து தப்பி அந்த கடலுக்கு காலே சென்று, நாம் குறிப்பிட்டது போல இந்த மூநகரம் அந்த கோவை பாலைவனத்திலே கட்டப்பட்டிருந்தது. அது ஒன்று அல்ல, 2 நகரங்களாக காணப்பட்டது. ஒன்று மூ என்று அழைக்கப்பட்ட நகரம், அது நிலத்துக்கு மேலே கட்டப்பட்டிருந்தது. அடுத்த நகரம் வந்து அகாட்ரா என்று அழைக்கப்பட்ட நகரங்கள். அங்கே 2 நகரங்கள் அங்கே அந்த முராசால கட்டப்பட்டு இருந்தன. அது அவருடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட 2 நகரங்களும். இந்த மூவை நான் சொன்னது போல, குறிப்பிட்டது போல அகாட்ரா என்றும் அல்லது பீட்டா என்றும் அழைத்தார்கள். அந்த மூநகரத்தை பீட்டா என்று அழைத்தார்கள். அது மூநகரம். அடுத்தது அகாட்ரா. அகாட்ரா என்பது நில அடியிலே கட்டப்பட்ட நகரம். இந்த மூ என்ற நகரம் நிலத்துக்கு மேலே கட்டப்பட்டிருந்தது. இந்த 2 நகரங்களும் மிக பாரியவை, சிறிய சிறிய நகரங்கள் என்று அல்ல, மிக பாரிய, பல 100 கிலோமீட்டர்ஸ் குறுக்களவை கொண்ட நகரங்கள். இந்த நகரங்கள் 2ம் நில அடிப்பாதையினாலே போக்குவரத்துக்காக இணைக்கப்பட்டிருந்தன. தனித்தனியாக இருந்தாலும் போக்குவரத்து வசதிக்காக அது இணைக்கப்பட்டிருந்தன. போக்குவரத்து அங்கே இயந்திரங்கள் மூலம் அங்கே வாழ்ந்த மனிதர்களுக்கு போக்குவரத்து வழங்கப்பட்டிருந்தது. இந்த நகரங்கள் வாழ்க்கை வசதிக்காக இணைக்கப்பட்டிருந்தவை இருந்தன என்று நாங்கள் அறிந்தோம். இவை ட்ரெயின் பாதைகள் போன்ற அந்த பயண வசதிகள் அங்கே செய்யப்பட்டிருந்தது. இதிலே நாங்கள் அறிய வேண்டியது, இந்த யுத்தத்திலே அழிக்கப்பட்டது இந்த மூ அல்லது பீட்டா என்ற நிலத்துக்கு மேலே இருந்த நகரம். ஆனால் நிலத்துக்கு அடியிலே கட்டப்பட்டிருந்த அகாட்ரா அழிக்கப்படவில்லை. அது நில அடியிலே பல கிலோமீட்டர்ஸுக்கு கீழே அமைக்கப்பட்டிருந்த மிக பாரிய நகரம். அது பாதுகாப்பாக இருந்தது, இருக்கிறது, இனிமேல் இருக்கும். அது அழியவில்லை. இப்பொழுது கூட அது ஒரு தடவை கையும் படாமல் அப்படி இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். சில வேளை இப்போ சீனர்கள் அதை கண்டுபிடித்து அங்கே முழுதும் தங்கம், எல்லாம் தங்கமான விடயங்கள் கண்டுபிடித்திருப்பார்கள் தான் அறிகிறோம். இருந்தாலும் அவை அது அன்டச்சாகத்தான், அது ஒரு தொடாமல் அப்படியே அந்த நகரங்கள் 2ம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற நிலத்துக்கு கீழே. இந்த 2 நகரங்களும்
அதாவது அட்லாண்டிஸ், மூ ஆகிய 2 பெருநகரங்களும் பூமியிலே இதுவரை கண்டிராத மிக உயர்ந்த டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருந்த நகரங்கள். இது போன்ற நகரங்கள் முன்னர் பல முறை நகரங்கள் நமக்கு தெரியும். அடிக்கடி வருவார்கள், ஆயிரக்கணக்கில் வருவார்கள், குடியேறுவார்கள், கட்டடங்களை அமைப்பார்கள், நகரியங்களை வளர்ப்பார்கள், பிறகு சண்டை பிடித்து போயிடுவார்கள், எல்லாத்தையும் அழிச்சு போட்டு. இப்படி தொடர்ந்து நடந்து பெற்று வந்தது பல முறைகள். இது இறுதி முறை. அது மாத்திரமல்ல, இது மாதிரியான ஒரு நாகரிகம், அதி தொழில்நுட்பத்தை கொண்டு கட்டப்பட்டிருந்த நகரங்களும் நாகரிகமும் பூமியிலே ஒருபோதும் இருக்கவில்லை, இனிமேல் ஒருபோது இருக்கப் போவதும் இல்லை. அந்த அளவு சிறப்பாகவும் பெருமதிப்பாகவும் இருந்த இந்த 2 நகரங்களும் மிகப்பெரிய உயர்ந்த கலாச்சாரத்தை கொண்டு காணப்பட்டன. இந்த 2 அமைப்புகளும், அதாவது அட்லாண்டிஸ், மூ ஆகிய 2 அமைப்புகளும் ஒன்றிலிருந்து ஒன்று தொடர்பற்று தனித்தனியாக ஆளப்பட்டவை. அட்லாண்டிஸ், கிரேட் அட்லாண்டிஸ், லெஸ் அட்லாண்டிஸ் ஆகியவை ஒன்றாகவும், மூவிலே உள்ள 2 நகரங்கள், மூவும் அகாத்தாவும், வேறொன்றாகவும் தனித்தனியாக ஆட்சி செய்யப்பட்ட நகரங்கள். இதிலே இந்த அட்லாண்டிஸ் என்ற நகரத்தை அதாவது நிர்வகித்தவர்கள் அவர்களுடைய லிட்டின் என்று அழைப்பார்கள். லிட்டில் என்பது ஒரு லட்டின் வார்த்தை, லிட்டிகேஷன் என்றது லிட்டிகேட்டர் என்று பொருளாகும். அவ்வாறான உத்தியோகத்தர்களால் தான் அந்த நகரங்கள் நிர்வாகம் செய்யப்பட்டன. அதுபோன்று நகரத்தை ஆட்சி செய்தவர்கள், நிர்வகித்தவர்களுடைய பெயரை சொல்கிறார்கள் சன்ஸ் ஆஃப் த சன், அதாவது சூரியனுடைய மக்கள் என்று அது பொருள்படும். அது ஒரு இனம். அந்த இனத்தாலே தான் அது நிர்வகிக்கப்பட்டது. அது மூவினுடைய, அதாவது முராசனுடைய சொந்தமாக ஆட்சியாக இருந்தாலும் அதன் நிர்வாகங்கள் இந்த சன்ஸ் ஆஃப் த சன்னால தான், அதாவது சூரியனுடைய மக்கள் என்ற அந்த இனத்தால தான் அது நிர்வகிக்கப்பட்டது என்று நாங்கள் அறிகின்றோம். இவ்வாறு மிக உயர்ந்த கலையும் கலாச்சாரமும் தொழில்நுட்பமும் கொண்டு வாழ்ந்த ஒன்று அமைக்கப்பட்டிருந்த நகரங்கள் மிகவும் அமைதியாகவும் ஒருவரோடு ஒருவர் நல்ல நட்பு முறையாகவும் தான் இந்த ஆட்சி மிக நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து வந்தது, நடந்து வந்தது. ஆனால் வழமை போல் அங்கே அது மீண்டும் நீண்ட காலத்துக்கு தொடர்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. காரணம் ஒன்றுதான், ஆசை. இவ்வாறு ஒரு நகரம், நாகரிகம் வளர்ந்து மிக உயர்ந்த நிலைக்கு அடைகின்ற பொழுது அங்கே உள்ள விஞ்ஞானிகள் குழப்படி பண்ண வழக்கம் போல தொடங்கி விடுவார்கள். அதிலே அங்கே வந்த 200 விஞ்ஞானிகளுக்கு தலைவனாக இருந்த ஒரு விஞ்ஞானி இந்த ஆட்சியிலே கைப்பற்றுவதற்கு அதில் அதிருப்தியை வெளியிட்டார். காரணம், இந்த ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம் எப்பொழுதும் உண்டு, எமது பூமியிலே எப்பொழுதும் உண்டு. இந்த நோக்கம், அதாவது அதிருப்தி, ஆட்சியை திருப்தியின்மை வெளியிடுற ஒரு குழப்படியை அந்த அதிகாரி, அந்த அறிஞன் வெளியிட்டார். அதாவது அரசுக்கு எதிராக புரட்சி செய்வதற்கு அவன் முயற்சித்தான். அவனுடைய இந்த ஆசை நிறைவேறுவதற்கு மனிதர்கள் அங்கே வாழ்ந்த மனிதர்கள் அனுமதிக்கவில்லை. இந்த மனிதர்கள் ஒன்றாக கிளர்ந்து எழுந்து அந்த அதிகாரிக்கு எதிராக, அந்த ஸ்விட்சுக்கு எதிராக சண்டையிட்டார்கள், புரட்சி செய்தார்கள். இதனை அவனால் தாங்க முடியவில்லை. அவர்கள் அனைவரும் அங்கே இருந்து தப்பி ஓடினார்கள். அந்த பொதுமக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியிலே அங்கே இருந்து அவர்கள் தப்பி சென்றார்கள். அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அந்த விஞ்ஞானிகளும் அவனோடு சேர்ந்து புரட்சி செய்த இளைஞ புரட்சியாளர்களும் அங்கே இருந்து தப்பிச்சென்று, பூமியிலே இருந்து தப்பிச்சென்று பிளிஜார் ஃபெடரேஷன் என்ற பிரதேசத்திலே குடியேறினார்கள். ஆனால் அவர்கள் அதை மறக்கவில்லை. பூமியிலே உள்ள மக்களை பழிவாங்க வேண்டும் என்ற அந்த மன எண்ணம் அவர்களை விட்டு போகவில்லை.
இவர்களை பழி வாங்குவதற்கென்றே அவர்கள் அங்கே முயன்றார்கள். அதற்குரிய முயற்சிகளை செய்தார்கள். பல 100 ஆண்டுகளாக, பல 1000 ஆண்டுகளாக முயன்று அதி உயர்ந்த தொழில்நுட்பத்தை பெற்று பூமியிலே உள்ள மக்களை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு அதற்கு தேவையான ஆட்களையும் மனிதர்களையும் திரட்டி அதனால முயற்சிகளை அவர் தொடர்ந்தும் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மன எண்ணத்தை, அதாவது பூமியிலே உள்ள மக்களை பழி வாங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தகுதியான போர் வீரர்கள் 2000 பேர் வரையிலே திரட்டி அவர்களுக்கு மிக மோசமான போர் பயிற்சிகளை கொடுத்திருந்தார்கள். மிக கடுமையான பயிற்சிகள், மிக அகோரமான பயிற்சிகள், மிக காவலித்தனமான பயிற்சிகளை கூட அவர் கொடுத்து எப்படியாவது பூமியில் உள்ள மனிதர்களை பழிவாங்கி பூமியை கைப்பற்றி ஆள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இதையெல்லாம் செய்தார்கள். அவருடைய கூற்றின்படி அந்த 2000 யுத்த வீரர்களையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பது மிகுந்த சிரமமாக இருந்தது. அந்த அளவுக்கு மோசமான பயிற்சிகள். அவர்களை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் மிக கடுமையான தண்டனைகள் வழங்குவதன் மூலம்தான் அவர்களை கட்டுப்படுத்தி அந்த பயிற்சிகளை கொடுத்ததாக அவர்களே கூறுகின்றார்கள். அவ்வளவு மோசமான ஒரு 2000 பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவை உருவாக்கி பூமியை தாக்குவதற்கு தயாராக இருந்தார். பூமியிலே ஏற்படுகின்ற நிகழ்வுகளுக்கு ஏற்ப சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று கூறலாம். அவர்களுடைய ஒரே ஒரு நோக்கம் பூமியிலே உள்ள மக்களை பழிவாங்குதல், பூமியை கைப்பற்றுதல் என்ற அந்த நோக்கத்தான், வேற எதுவும் இல்லை. இப்போது நாங்கள் இந்த அட்லாண்டிஸ் போன்ற அந்த 4 அட்லாண்டிஸ்களும், கிரேட் அட்லாண்டிஸும் 3 லெஸ் அட்லாண்டிஸ்களும் அமைந்திருந்த இடத்தை நீங்கள் காணலாம். இந்த அட்லாண்டிக் கடலிலே அமைந்திருந்த இடம் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடைப்பட்ட அல்லது ஆப்பிரிக்காவுக்கும் இடைப்பட்ட அந்த காணப்படுகின்ற அந்த அட்லாண்டிக் கடலில் தான் அமைந்திருந்தது. இந்த முதலாவது அட்லாண்டிஸை நீங்கள் பார்க்கலாம் இடக்கையிலே. அடுத்து காணப்படுவது வலக்கையாக நியூ அட்லாண்டிஸ் என்று கூறப்படுகின்ற லெஸ் அட்லாண்டிஸ் ஒன்று. அடுத்து மெடிட்டரேனியன் கடற்பரப்பிலே காணப்படுகின்ற 2-3 அட்லாண்டிஸ்கள் ஐரோப்பாவிலே கட்டப்பட்டிருந்தவை. உங்களுக்கு தெரியும், இது கிரேட் அட்லாண்டிஸ் அட்லாண்டிஸ் என்ற அந்த அவனுக்காகவும், ஏனைய 3 லெஸ் அட்லாண்டிஸ்களும் கரியாட்டைட், அதாவது அட்லாண்டினுடைய மனைவிக்காகவும் கட்டப்பட்டு ஆட்சி செய்யப்பட்ட மிக உயர்ந்த கலாச்சாரத்தை கொண்டிருந்த நகரங்கள். இதனோடு தொடர்புடைய, அதாவது அட்லாண்டிஸோடு தொடர்புடைய மிக உயர்ந்த அறிவை கொண்ட, அதாவது தொழில்நுட்பத்தை கொண்ட அந்த மனிதர்கள் ஆக்கிய சில இயந்திரங்கள் அங்கே கடலடியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றை நான் இங்கே காண்கின்றேன். இங்கே அந்த வலக்கையிலே உயரத்திலே இருப்பது கடலடியிலே புதைந்து கிடந்த இயந்திரத்தின் ஒரு பகுதி. அதை உருவமைப்பித்து கண்டிருக்கிறார்கள், இப்போ வைத்திருக்கிறார்கள் அவருடைய அந்த மியூசியத்திலே அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. இது அவருடைய இந்த இறுதியான முடிவின்படி இது ஒரு கம்ப்யூட்டர் என்று காணப்பட்டிருக்கின்றது. அதாவது சாதாரண கம்ப்யூட்டர் அல்ல. நாங்கள் இன்று காணுகின்ற அந்த ஏஐ என்று கூறுவோமே, அந்த அளவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்ட ஒரு கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் இந்த ப்ரெடிக்ஷன், எதிர்காலத்தில் நடக்க போகிற வானியல் தொடர்பான விஷயங்களையும் இது தெளிவாக கூறக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் என்று காணப்பட்டிருக்கின்றது. இன்றைய அறிவின் அடிப்படையிலே அந்த அளவு உயர்ந்த அறிவை, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளடக்கிய கம்ப்யூட்டர்களை அந்த காலத்திலே இந்த அட்லாண்டிஸிலே உள்ள அறிஞர்கள் செய்திருந்திருக்கிறார்கள். அவருடைய வந்த அறிவு உண்டு, எப்பொழுதும் உண்டு. இப்பொழுது முதல் இருந்த விட மிக 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 அதிகமாக போய்கொண்டிருக்கின்றது. நான் ஒரு சிறிய உதாரணத்தை உங்களோடு சம்பந்தமாக பகிர்ந்து கொள்வதாக இருந்தால், இந்த வெளி உலக அறிஞர்கள் தாங்கள் வாழ்கின்ற, அநேகமாக ஈரா என்ற கிரகத்திலே வாழ்கின்றவர்களை அடிப்படையாக கொன்றவர்கள் தான். அந்த ஈரா என்ற கிரகம் எமது கிரக குடும்பத்திலே இருந்து 500 ஒளி வருடத்துக்கு அங்காலே இருக்கின்றது. அங்கே இருந்து ஆரம்ப காலங்களிலே இங்கே பூமிக்கு வருவதற்கு அவர்களுக்கு
தேவைப்பட்ட காலம் 7 வாரங்கள். 7 வாரங்கள் அந்த பயணம் செய்ய தேவைப்பட்டது, அந்த 500 ஒளி வருடங்களையும் கடந்து இங்கே வருவதற்கு. அதற்கு பின்னர், அதற்கு ஒரு 50-60 வருடங்களுக்கு பின்னர் அந்த தொழில்நுட்பத்தின் முயற்சியாலே அந்த 7 வாரங்கள் 7 நாட்களாக குறைக்கப்பட்டது. அதாவது அந்த 500 ஒளி வருடங்களையும் தாண்டி தங்களோட தொழில்நுட்பத்தின் மூலம் பூமிக்கு வருவதற்கு 7 வாரங்களாக இருந்த காலத்தை 7 நாட்களாக மாற்றினார்கள். அதன் பிறகு மற்றொரு தொழில்நுட்ப அறியப்பட்டு அந்த 7 நாட்களையும் 7 மணித்தியாலங்களாக மாற்றினார்கள். எல்லாமே அங்கே 7 வருகிறது. இதனுடைய விஷயத்தை நான் உங்களுக்கு அட்லாண்டிஸ் இல்லை அந்த என்ன எங்களுடைய அந்த இதற்கு முந்திய அந்த இதிலே நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அப்படி அது வந்து அந்த 7 என்பது நாங்கள் வாழ்கின்ற இந்த பிரபஞ்சத்துக்கு மிக முக்கியமான ஒரு இலக்கம். அதாவது அந்த மொலக்யூல் என்பது 7 படிநிலைகளை கொண்டது என்ற விஷயம். அதாவது சக்தி 7 படிநிலை கொண்டது என்ற விடயம். எல்லாமே 7 தான் அது செய்து கொண்டு அல்லது கூடிக்கொண்டு போகும். இப்போ 7 மணித்தியாலமாக மாற்றி அதன் பின் 7 நிமிடங்களாக மாற்றியிருந்தார்கள் 1990 வரை. 7 நிமிடங்கள். 7 நிமிடங்களிலே இப்பொழுது அங்கிருந்து வாரத்துக்கு 7 நிமிடம் ஆகின்றது. 500 ஒளி வருடங்களையும் கடந்து பயணம் செய்வதற்கு. இது எங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நாங்கள் எப்படி சிந்தித்து கண்டுபிடிக்க முடியாது. விளக்கங்கள் இருக்கு, சொல்லியிருக்கிறார்கள், அறிவேன். ஆனால் எனக்கு ஒன்றும் அது புரியவில்லை, எப்படி அது நடக்கிறது என்றது. என்றால் அந்த அடிப்படை அறிவு எம்மிடம் இல்லை. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எம்மோட மூளையிலே எம்மோட செல்லிலே இல்லை. ஆகவே நாங்கள் எப்படி சிந்தித்தாலும் அது எங்களுக்கு பூராது. அதை எங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விளக்கத்தொண்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் அறிவு. அதாவது அறிவு என்பது உண்மை. அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உள்ளுணர்வுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான். ஆனால் அதில் எங்களால் முடியாது. அந்த மாதிரி அவங்களுடைய அந்த அட்வான்ஸ் அந்த நாலேஜ் எப்பொழுதும் கூடிக்கொண்டே போகிறது. அவங்க ஆய்வுகளை செய்வதன் மூலம் பாருங்கள், இப்போ 10,000 வருடங்களுக்கு முன்னரே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அடிப்படையாக கொண்ட கம்ப்யூட்டர்களை செய்திருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுதுதான் முயல்கிறோம். 10,000 வருடங்களுக்கு பின்னர். அதுதான் எங்களுடைய இடைவெளி. 10,000 வருடங்கள் ஒரு அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டும். இதற்கு இந்த வெளியுலக அறிஞர்கள் எவ்வளவோ முயல்கிறார்கள். அவர்கள் மூலம்தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அனைத்து அறிவையும். யாரோ புவியில் உள்ளவர்கள் சொல்லித்தந்தார்கள் அல்ல. நீங்கள் இது முழுவதையும் நீங்கள் படிப்பீர்கள், புரிந்து கொள்வீர்கள். அவர்கள் சிந்திக்கிற மனிதர்களுக்கு உதவுகிறார்கள். சிந்தனை உள்ள மனிதர்களுக்கு உதவுகிறார்கள் என்றால் அவர்கள் சிந்தனையிலேயே எதுவும் குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது தோன்றா துணையாக அவர்கள் மூளையிலே அந்த விடயத்தை அவர்கள் புகுத்தி விடுகிறார்கள். இவர்களுக்கு தெரியாது என்ன நடந்தென்று. ஏதோ இரவிலே சிந்தித்து கொண்டு படுப்பார்கள். விடிய காலை எழும்பினுடனே அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அங்கே வரும். அந்த எண்ணம் வெளியுலக அறிஞர்களை தொடர்ந்தும் புவியிலே வாழ்ந்த அனைத்து அறிஞர்களுக்கும் புகுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் சொல்கிறார்கள் யார் யாருக்கு செய்தது என்று. அதனால் யார் செய்தது யார் என்று அவர்களுக்கு தெரியாமலேயே நடக்கின்றது. அந்த உணர்வு ஆட்சி, எண்ணங்களை அவர்களுக்கு புகுத்துதல், அவர்களை அறியாமை என்ற அந்த விடயங்கள் இதை தொடர்ந்து சேர்க்கிறார். அதெல்லாம் பூமியிலே உள்ள மனிதர்கள் நாங்கள் மிக விரைவாகவே அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை. பூமியில் உள்ள மனிதர்கள் அனைவரும் அறிவை மிக வேகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய ஆசையும் எதிர்பார்ப்பு. அதை பற்றிய விளக்கங்களை நாம் முன்னுக்கு கூடியிருக்கிறேன். என்ன காரணம் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையிலே இப்பொழுது 7 நிமிடங்கள் 7 வாரங்களாக இருந்த பயணம் இப்பொழுது 7 நிமிடங்கள். இப்பொழுது கூறுகிறார்கள் 7 நிமிடம் தேவையில்லை, உடனே என்று. அது என்று அது சொல்ல முடியாது. அது 1990 7 நிமிடமாக மாறினது எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு இப்போ அப்படியெல்லாம் இல்லை. உடனே எந்தவித கால நேர இழப்பும் இல்லாமல் அங்கே இருந்து இங்கே நாங்கள் சிந்திக்க முடியாத அந்த விடயங்கள். இந்த இயந்திரங்கள் அப்பொழுதே கண்டுபிடிக்கப்பட்டு ப்ரெடிக்ஷனை செய்யக்கூடிய இயந்திரங்களை இங்கே பூமியிலே பாவிக்கப்பட்டன என்பதற்கு இவையெல்லாம் ஒரு அழியாத சான்றுகள், உண்மையான சான்றுகள். அடுத்து நான் உங்களுக்கு ஒரு குறிப்பை இங்கே அந்த வீம் சிப் என்றதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை தர முயல்கிறேன். இங்கே 2 வீம் சிப்புகள் காணப்படுகின்றன. ஒன்று இந்த இடக்கையில் இருப்பது, சின்னதாக இருப்பது.
இது உண்மையான படம். எங்களுடைய குவிலே உள்ள படக்கருவியால் எடுக்கப்பட்ட படம். படத்தினுடைய ஒரு பிரதி. இதே படத்தை செய்தவர் பில்லி மாயர். இது செமியாசினுடைய சிறிய அந்த பீம்ஷிப். சிறிய என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு மனிதர்கள் மட்டும்தான் அதில் பயணம் செய்ய முடியும். அவ்வாறான உண்டு. அங்கே வலக்கையில் இருப்பது மிகப்பெரிய அளவிலே உள்ளது. இது உண்மையானது அல்ல. இது வரையப்பட்டது அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இது உருவாக்கப்பட்டது. உண்மையானது அல்ல. கிட்டத்தட்ட இதே மாதிரித்தான் இருக்கும். இது உருவாக்கப்பட்டது என்னென்றால் இதே மாதிரித்தான் அந்த அட்லாண்ட் நகரம் இருந்தது என்பதை காட்டுவதற்காக. இது பார்ப்பதற்கு சிறிதாக காணப்படுகின்றது. ஆனால் இதற்குள்ளே வாழக்கூடிய மனிதனுடைய தொகை பல பில்லியன். இதுக்குள்ளே வாழக்கூடிய மனிதனுடைய தொகை பல பில்லியன். அந்த அளவுக்கு பெரிய பீம்ஷிப்புகள் இருந்தது. உங்களுக்கு தெரியும், நான் முன்னர் முறை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த டாஃபினுடைய அந்த பீம்ஷிப்பை பற்றி கதைக்கின்ற பொழுது அங்கே கூட்டிக் கொண்டு அதை காட்டுகிறார்கள். தான் இருக்குது. இதை பார்க்க அந்த பீம்ஷிப்புக்குள்ளே உங்களுக்கு டாஃப் என்பவர் பிளிஜாரன் ஃபெடரேஷனுடைய படைத்தளபதிகளில் ஒருவர். அப்போ அவருடைய படைப்பிரிவுக்கு ஒரு கப்பல் தான் இருக்கின்றது. அந்த கப்பலுக்குள்ளே 141,000 படை வீரர்கள் இருக்கிறார்கள். 141,000 பேர் அதுக்குள்ளே வாழ்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளும் வழியால் வருவதில்லை, உள்ளே தான் இருக்கிறார்கள். பாருங்கள், 41,000 மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான அத்தனை வசதிகளும் ஒரு பீம்ஷிப்புக்குள்ளே இருக்கின்றன. எவ்வளவு காலம் வாழலாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். விகுதியை, சாப்பாடு, உறக்கவிடம், உடுப்புகள் எல்லாம் அனைத்தும் அங்கே உண்டு. இறந்தவர்களை வைத்தியம், அவங்களுக்கு இறப்பது சரியான குறைவு, வைத்தியமும் குறைவு இல்லைன்னு சொல்லலாம். அதை தவிர வாழ்கிறார்கள் இத்தனை மில்லியன் பேர். அவ்வாறான அமைப்பு கொண்டதுதான் இந்த பீம்ஷிப்புகள். நான் இந்த அஹாட் என்ற அந்த கிரகத்திலே வாழ்ந்த மனிதர்கள் அழிந்த பொழுது மீதி இருந்த 116 பில்லியன் பேர்களையும் எவ்வாறு டாஃப் தன்னுடைய படைப்பிரிவோடு தான் அவர் வேறொரு கிரகத்தை கொண்டு சேர்த்தார். எப்படி என்று பாருங்கள். எத்தனை பயணங்கள் போயிருக்க வேண்டும் என்று பாருங்கள். சின்ன ஒரு கப்பலாக இருந்தால் 141,000 பேரை நீங்கள் கொண்டு போகிறதாக இருந்தால் அதை விட பெரிய பெரிய வாகனங்களும் அவருடைய உண்டு. மற்றது பீம்ஷிப் என்று ஏன் கூறுகிறார்கள் என்று நாங்கள் கேட்டால், அந்த 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 இயந்திரங்கள், இந்த வாகனங்கள் பீம்லே இயங்குவை. பீம் என்று சொன்னால் சூரியனுடைய கதிர், சூரிய கதிர். சூரிய கதிரிலே இயங்குகின்ற வாகனங்கள், டிவைசஸ். எங்களை போல எங்களை கப்பல் கேஸ் இதை கட்டிக்கொண்டு பெரிய பெரிய நூற்றுக்கணக்கான கலன்களை ஆயிரக்கணக்கான கட்டிக்கொண்டு போகிறதெல்லாம் அங்கெல்லாம் கிடையாது. வெறுமனே ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அதில் பாரமாக இருக்காது. அதுக்குள்ள இயந்திரங்களே இல்லை. உங்களுக்கு தெரியும், 1948 இந்த நியூ மெக்சிகோவிலே விழுந்து உடைந்த அந்த கப்பலை பீம்ஷிப்பை உண்டை பார்த்துட்டு கொண்டையும் காண முடியலை. வெறும் ஒரு கோது மாதிரித்தான் ஒன்று இருந்தது. அவ்வாறான அமைப்பு முறையை கொண்டது தான் இந்த பீம்ஷிப்புகள். இதிலே எங்களைப் போல கேஸ், என்ன பெட்ரோல் அப்படியான எரிபொருட்களை கொண்டு போகிற விஷயங்களும் இல்லை. அவை சூரியனுடைய கதிரினாலே இயங்குபவை. அதனாலே பல மில்லியன் ஆண்டுகள் ஆகாயத்திலே இருக்க முடியும், வாழ முடியும். எவ்வளோ காலம் உண்டாலும் வாழ முடியும். அங்கே எனர்ஜி அவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் அவருக்கு பீம்ஷிப் என்று அழைக்கிறார். பீமிலே இயங்குகின்ற, சூரிய கதிரிலே இயங்குகின்ற காரணத்தினாலே. சரி, இத்தோடு இன்றைய இந்த அட்லாண்டிஸ் அன்மு என்ற அந்த தொடரின் 2வது பகுதியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். இதுவரை பொறுமையாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அடுத்து 3வது, 4வது, 5வது போன்றவெல்லாம் போகும்போது இருக்கின்றது. நாம் முடிந்தவரை அதை சுருக்கமாக தருகிறேன். இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த நிகழ்வின் இறுதிப்பாகமாக நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அதாவது, நாங்கள் இதுவரை பேசிய மனிதர்களுள் 3 மனிதர்கள் ஒருவரும், அந்த யுத்தத்திலே சம்பந்தப்பட்ட ஒருவரையும் பூமியிலே உள்ள அனைத்து தமிழர்களும் அறிவார்கள். அதாவது, கலகம் செய்து விளைக்கிட்டாலே அந்த ஒரு அறிஞன், அவனையும் அந்த முராஸ் என்று சொல்றவரையும் பூமியிலே வாழ்கின்ற அனைத்து தமிழர்களும் நன்றாகவே அறிவார்கள். ஆனால் ஒரு வகையாக அது கற்பனையோடு கலந்து அது கூறப்படுகிறது.
இப்போது நீங்கள் அந்த உண்மைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது இந்த என்னுடைய நிகழ்வுக்கு வழியாக இருந்தாலும் நாம் எல்லோரும் அதை அறிய வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் மிகுந்த ஆச்சரியப்படுவீர்கள். அந்த விஷய நுணுக்கங்கள் அனைத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். இந்த தொடரின் இறுதியிலே 14வது தொடரின் இறுதி தொடராக அது இருக்கும். அவளோடு எதிர்பாருங்கள். மிக முக்கியமான விஷயம் என்றால் உங்களுக்கு தெரியும், ஆனால் தெரியாது. நீங்கள் உண்மையை அறியப் போகின்றீர்கள். நீங்கள் அறிகிற அத்தனையுமே உண்மைதான். அந்த வகையிலே நீங்கள் மிகுந்த ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமும் இங்கே ஒன்று உண்டு. ஆகவே இதுவரையும் நீங்கள் பொறுமையாக என்னுடைய இந்த 2வது பகுதியை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நான் அன்பு வணக்கம் கூறுகின்றேன். நீங்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்தோடு கேட்டு வருகிறீர்கள், அது பார்க்கிறேன். அதற்கு மேலதிகமாக ஒரு நன்றியை கூற வேண்டும். தயவுசெய்து உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள். நீங்கள் அவர்களோடு இந்த அறிவை பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் உங்களுக்கு நன்றி சொல்வார்கள். பலர் அறிய வேண்டிய பலர் வெளியே இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியவில்லை இப்படி ஒன்று இருக்கிறது என்று. தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுவரையும், அதாவது 3வது பகுதியை அடுத்த மாதம் வரையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வரையும் உங்கள் அனைவருக்கும் நான் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.